ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டைரக்ட் டாக்ஸேஷன். ஸோ போன இதில் வந்துட்டு நம்ம டைரக்ட் டாக்ஸேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னா இதில் முழுக்க வந்து ஜிஎஸ்டியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நம்ம போன இதிலே வந்து சொல்லியிருப்போம். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே நம்ம விதிக்கிறது தான். அதாவது பையர்ஸான நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செல்லர் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் ஒரு டேக்ஸை செலுத்தி வாங்குவோம். அந்த செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி இது வந்தோம். ஸோ கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டேரெக்ட்னா இப்போ நான் வந்து ஒரு ஐடி கட்டுற ஆள் அப்படின்னா நான் போய் டேரெக்டாக கவர்மெண்ட்க்கு ஐடி பே பண்ணுவேன். இது வந்து இன்கம் டேக்ஸோடது டேரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நான் போய் இப்போ ஒரு துணி வாங்குறேன் அப்படின்னா அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி வச்சுருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து நான் வந்து கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு வரேன். அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா மேனுஃபேக்சர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தியாளருக்கு கொடுப்பாங்க. அந்த உற்பத்தியாளர் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து நல்லா பார்க்கணும். ஒரு பாயிண்ட்டுமே இது இம்பார்ட்டண்ட்டு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறது தான். கூட்ஸு ஏதோ சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னா இது மேலே விதிக்கப்படுறது தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து வேல்யூ ஆடட் ஐட்டமாக வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு உற்பத்தி இருக்குது அப்படின்னா காட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்து முதல்ல வந்து அது ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வேல்யூ ஆடடாக இருக்கும். அடுத்து வந்து இந்த காட்டன் வந்து மேனுஃபேக்சரிங்காக ஒரு கிளாத்துக்கு வருது அப்படின்னா அங்கே இடத்துக்கிட்ட ஒரு வேல்யூ ஆடட். அந்த கிளாத் வந்து அடுத்து வந்து ஒரு கலரிங்க்கு வருது, இல்லை பிரிண்டிங்க்கு வருது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு வேல்யூ ஆடட். இதான் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து வேல்யூ ஆடடாக வந்து இதுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ அட் எண்டில் வந்து நம்ம போய் அதை காசை கொடுத்து அவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு வருவோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்கு வந்து எங்கே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்க பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் வந்து பே பண்ணணும். எக்ஸப்ட் ஆல்கஹால், அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த இதுக்கெல்லாம் மட்டும் கிடையாது. ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து 4 விதமான டேக்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம். 5, 12, 18, 28 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ். இப்போ நான் வந்து வர்த்தகம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து வருஷத்துக்கு 20 லட்சம் தான் டேர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை, நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதுவே நான் வந்து அதே 20 லட்சத்துக்கு கீழேயாக இருக்கட்டும், இல்லை 0 ரூபீஸாக கூட இருக்கட்டும், நான் ₹1 ஒரு வாழைப்பழத்தை வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்காரனுக்கு விற்றேனாலும் நான் ஜிஎஸ்டிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் ஏன் ஸ்டேட்டுக்குள்ளே நான் பண்ணிக்கிட்டேன்னா அது தேவை கிடையாது. ஆனால் ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு கருவேப்பிலையோ கூட நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கு விற்றேன்னா அங்கே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இதான் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி ஆக்டுக்காக. அது எது அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட்டில் அந்த பக்கம் அந்த மலை பிரதேசங்கள் இருக்கும் இல்லையா, ஹிமாலயாஸ் பக்கம், அந்த இதில் வந்து கொஞ்சம் இதுக்கும், அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 3 ஸ்டேட்டுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து ஏதோ 10 லட்சத்துக்குள்ளே வந்துருந்தா கூட அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இதில் வந்து டிஃப்ரென்ஸ் டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இன்கம் வருது, இல்லை என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அதுக்கான வரி நான் கொடுக்குறேன், கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக கொடுப்பேன். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டேன். நான் போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல அவனுக்கு கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் அப்படின்னு 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த டேரக்ட் டேக்ஸுங்கிறது ஒரே ஒரு ஆள் மேலே தான் விழுகும். இப்போ நான் சம்பாதிக்கிறேன்னா நான் தான் கட்டணும். என்னோட பாரத்தை வந்து நான் வேற ஒருத்தவங்க மேலே இறக்க முடியாது. அதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இது வந்து செல்லர்ஸ் மேலே விதிக்கப்படும். ஆனால் வந்து கன்சியூமர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க செல்லர்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க கிட்ட மாற்றி விடுறாங்க. எவேஷன்ஸும். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸை வந்து வரி ஏய்ப்பு வந்து பண்ண முடியும், நான் வந்து ஏமாற்றிடலாம். ஆனால் இதில் வந்து பண்ண முடியாது. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ட் டேக்ஸாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு கான்ட்ரிபியூட் கொடுக்கும். ஓகேவா? பணவீக்கத்தை வந்து அதை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து பணவீக்கத்தை கொடுக்கும், கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷிஃப்டபிலிட்டி அப்படின்னா இது வந்து யாருக்கும் ஷிஃப்ட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பாரத்தை வந்து இதில் வந்து யாருக்கும் இறக்க முடியாது. அதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் தான் இறக்கி விட்டுறலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், இது வந்து ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி தான். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அடுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து முதல்ல இந்த கடைசி பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வரி வாங்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட சட்ட அமைப்பிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதில் வந்து ஏமாற்ற முடியாது. சட்டத்திலே வந்து வரி கொடுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது இருக்காங்க. வரி கலெக்ட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டுங்கிறதும் இருக்குது.
ஸோ அதாவது பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து சென்டரோ ஸ்டேட்டோ ஏதோ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே ஒரு டேக்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுபடி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 101 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் வந்து நிறைய ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ 101 அமெண்ட்மெண்ட் வந்து எது அப்படின்னா ஜிஎஸ்டிக்கானது. ஓகேவா? 101 அப்புறம் 103 103 இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 101 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016. ஓகேவா? 101 அது 2016 அப்படியே இந்த 1 6 மாற்றினா 16 அப்போ தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. செப்டம்பர் 8 இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்படி செப்டம்பர்னால் 9 8ஆம் தேதி 8 9 6. ஓகேவா? 8 9 7ன்னு வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 6 ஆகிடுச்சு. 8 9 6 இந்த அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரசிடெண்ட் வந்து கையெழுத்து போட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த 9ம் 6ம் அப்படியே பியோட வைஸ் வர்சா மாதிரி இருக்கும். பி அப்படி திருப்பி போடலாம்ல அந்த மாதிரி. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் 8 2016. ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு வந்து சரிப்பா நம்ம ஜிஎஸ்டிங்கிற ஒன்று கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அது பண்ணிப்பார். ஸோ அந்த ஆக்ட் படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது நம்மளோட சட்ட அமைப்பு இருக்கு இல்லையா அதுபடி வந்து வந்திருக்கும். ஸோ கேட்கலாம் ஜிஎஸ்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனலாக, ஸ்டாச்சுவேட்ரியா, இண்டிபெண்ட்டாக அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் சட்டப்பூர்வம் கூட சொல்ல அந்த கான்ஸ்டிடியூஷனை எக்ஸாக்டாக தமிழில் அதுக்கு எனக்கு சொல்ல தெரில அந்த படி. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அமௌண்ட்டை பார்த்துருமா. ஸோ பிரசிடெண்ட் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி கொடுத்துருப்பாரு. இது வந்து எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் 12. ஓகேவா? 4வது மாதம் 12ஆவது தேதி வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க 2017. ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதை நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் டேக்ஸ் ரிஃபார்ம் இண்டிபெண்டன்ஸில். ஓகேவா? நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸில் வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் தான் இதுதான் ஒன்று பிக்கஸ்ட். நிறைய கண்ட்ரீஸ் ரஷ்யா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், சைனா, ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது வந்து ரொம்ப ரஷ்ஷாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ணு முன்னே தெரியாது. ஓகேவா? நம்ம போய் என்ன பண்ணிடுவோம், ஒரு சைனா ப்ராடக்ட்டை தான் வாங்குவோம். ஆசாசியாக போவோம். அதான் ஆஸ்திரேலியா ஆசாசியாக ஒரு பொருள் வாங்க ரஷ் பண்ணி போனோன்னா கண்ணு முன்னு தெரியாது. கனடா, ரஷ்யா, கனடா, ஆசாசியாக ஆஸ்திரேலியா, கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா போய் என்ன பண்ணிடுவோம், போய் ஒரு சைனா ப்ராடக்ட்டில் விழுந்துருவோம். சைனா ப்ராடக்ட்டு சிங்கப்பூர், அது கடைசியாக என்ன ஆயிரும், புர்ருன்னு போயிடும். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் புர்ருன்னு போயிடும். தான் சிங்கப்பூர். ஓகே? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி 3 விதமாக சொல்கிறாங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி யூஜிஎஸ்டினா ஒன்று தான். சிஜிஎஸ்டினா ஒன்றுமே கிடையாது. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் மேலேருந்து இந்த வரியை போட்டு அதை வாங்குறது சென்ட்ரலே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது சிஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே வேணுங்கிறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே போட்டு அதுக்கான டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னாலும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து 5 யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இன்டர் ஸ்டேட். இப்போ இன்னும் நம்ம ஸ்டேட்லேருந்து கர்நாடகாக்கோ இல்லை ஆந்திராக்கோ கேரளாக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கோ அனுப்புகிறோம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணி அந்த ரெவென்யூ யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணும். ரெவென்யூ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஓகே. இதே வந்து ஐஜிஎஸ்டி ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ரூபா கூட ஜிஎஸ்டி இது பண்ணுறதே இல்லை. ஓகேவா? 0 ரேட்டட் தான். ஸோ நடுப்புற இந்த வேல்யூ ஆடடாக சொல்லி அங்கங்கே போடுறாங்களா அதை கூட திருப்பி கொடுத்துருவாங்க ஃபைனல் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கொடுக்குறதே கிடையாது. அதான் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவை கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு இன்புட் கிரெடிட் வந்து நம்ம ஆல்ரெடி பே பண்ணிடுவோம் இல்லையா, நடுப்புற மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மாதிரி பே பண்ணி வாங்கியிருந்தோம்னா அதுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து பண்ணும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தான் வந்து சிஜிஎஸ்டிக்கும் ஐஜிஎஸ்டிக்குமான அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ்ஜிஎஸ்டி இதில் கொடுக்கல. ஸோ சிஜிஎஸ்டி சென்ட்ரல் இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் தான் பண்ணுறாங்க. மித்தது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஐஜிஎஸ்டிக்கு யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும், என்னெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம் இவங்களுக்கு, ஜிஎஸ்டி லாஸ் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலோட சேர்மன் யார் அப்படின்னா நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்போ நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க. ஸோ இந்த மினிஸ்டர் ஸ்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1
1 2 3 சரியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/3 ஓகேவா. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2/3 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் டெசிஷனாக வந்து அந்த கவுன்சில் இருப்பாங்க இல்லையா, இதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் பாஸ் ஆகணும் அப்படின்னா 3/4 ஓட் வந்து இருக்கணும் ஓகேவா. ஸோ சென்ட்ரலு ஸ்டேட்டு இது ஃபைனல் டெசிஷன், கவுன்சிலோட ஃபைனல் டெசிஷன் இது 3/4 இருக்கணும் ஓகேவா. ஸோ 1 2 3 3 1ல் 3 பங்கு, 3ல் 1 பங்கு, 3ல் 2 பங்கு, 3ல் 4 ஓகே. இது மட்டும் 4 கீழே கடைசி ஒன்று மட்டும் 4. ஸோ 3/4 வந்து கவுன்சிலில் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு லா வந்து பாஸ் ஆகும் இந்த கவுன்சிலில் ஓகேவா. கவுன்சிலில் இருக்கவங்க அதை பாஸ் பண்ணணும் ஓகே. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓட்டு இருக்கும். இதுவும் நல்லா நோட் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஓட்டு இருக்கும். நீ அந்த ஸ்டேட்டில் வந்து 10 பேர் பாப்புலேஷன் இருந்தாலும் சரி, 10 லட்சம் 10 கோடி பாப்புலேஷன் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ஓட்டுங்கிறது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2017 வந்து சொல்லியிருக்காங்க. 17 டேட்டா அப்படி சொல்லியிருக்காங்க. 24 கவுன்சில் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் அதை தவிர என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்குது. இந்த செக்ரட்டரியேட்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவங்க தான் வந்து எக்ஸ் ஆஃபீஸ்கோ செக்ரட்டரியாக இருப்பாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஓகே. அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் செக்ரட்டரி இருப்பாங்க இந்த ஜிஎஸ்டிக்கு. அது இல்லாமல் ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து கமிஷனர் செக்ரட்டரியேட்டில் வந்து 4 கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க. இதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இந்த சேர்பர்சன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸோட சேர்மேன் இவங்க வந்து ஒரு பர்மனெண்ட்டாக வந்து இவங்க இருப்பாங்க. ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னா இவங்க வந்து ஓட்லாம் பண்ண முடியாது. இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா இத்தனை % ஓட் போடணும்னு, அதில் வந்து இவங்களுக்கு சேர்பர்சன்ஸ்க்கு வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ செக்ரட்டரியேட்னா அவ்வளோதான். ஒரு செக்ரட்டரியேட் வந்து எக்ஸ் ஆஃபீஸ்க்கு இருப்பார், இன்னொரு அடிஷனல் செக்ரட்டரியேட் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னா 4 போஸ்ட், இன்னொரு 4 கமிஷனர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இப்போ இது பார்த்துடலாம் ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டினா என்ன, ஐஜிஎஸ்டினா என்ன. ஸோ சிஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சர்வீஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டேக்ஸு இதெல்லாம் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட். எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. சேல்ஸ் டேக்ஸு, லக்ஸரி டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க. ஐஜிஎஸ்டி அப்படின்னா integrated goods and service tax இருக்கும். It is a combined form of CGST and IGST and it is levied by the central government சரியா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா integrated goods and service taxes அப்படிங்கிறது வந்து இது மாற்றிக்கணும். ஐஜிஎஸ்டினே இருக்குது, சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து போடுவாங்க ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட், சிஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டு, ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ளிகபிலிட்டி அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஓகேவா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே வாங்கிக்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அதுவும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஐஜிஎஸ்டிங்கிறது இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வாங்கிக்குவாங்க சப்ளை பண்ணி வாங்குறதெல்லாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 லட்சத்துக்குள்ளே வந்து ஒரு டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு 21 லட்சம் அப்படின்னா நான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஜிஎஸ்டியில். இதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா 10 லட்சம் தாண்டுச்சு அப்படின்னாலே நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா. இது சிஜிஎஸ்டிக்கு. எஸ்ஜிஎஸ்டிக்கும் அதே தான், 20 லட்சம் தான் டேர்ன் ஓவர், 10 லட்சம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும். நான் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டனால என்ன சொன்னேன், ₹1 நான் வாழைப்பழமோ கருவேப்பிலை கொத்து விற்றா கூட நான் என்ன பண்ணிடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டட்ரி. அடுத்து காம்போசிஷன்ஸும் இந்த டீலர்ஸ் கேன் யூஸ் இதில் வந்து பார்த்தோன்னா 75 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் ஸ்கீமில் வந்து இவங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க சிஜிஎஸ்டியில். அதே தான் எஸ்ஜிஎஸ்டியில் இதுக்கு வந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் கிடைக்காது இன்டர்ஸ்டேட்டில் ஐஜிஎஸ்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட், ஒரு காமன் ஃபோரம் கொண்டு வரணும் அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது இந்த வரி அந்த வரின்னு சொல்லி பல வரிகள் வந்து இருக்கும், அதை எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிட்டு ஒரே ஒரு டேக்ஸாக ப்ரையர் டேக்ஸஸாக கொண்டு வரணும். அதுவும் வந்து சேம் டிரான்சாக்ஷன் ஒரு இன்புட் டேக்ஸாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி கலெக்ட் பண்ண அந்த டேக்ஸஸ்லாம் கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இது மூலமாக இந்த டேக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேக்ஸ் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம். டேக்ஸ் ரெவென்யூஸ் வந்து நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட மோட்டிவே. பேஸை நிறையா கொண்டு வந்தால் இப்போ நிறைய பேர் டேக்ஸ் கட்டினாங்கன்னா நமக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதுதான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரொசீஜர்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது ஓகேவா. ஸோ ஒரு ஃபோரம் தான் இருக்கா, ஸோ நம்ம போய் சும்மா போய் நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஒர்க் கண்ட்ரோல் தான். அதனால் என்னென்னா காமனாக வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது, டேக்ஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்னால் 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சொசைட்டிக்கும் கண்ட்ரிக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு காமன் நேஷ்னல் மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, அதான். ஸோ அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காமனான ஒரு மார்க்கெட்னால் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவாங்க ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. அப்போ நிறையா நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட்டட் குட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி பண்ணிட்டு, அதாவது இந்தியன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இம்போர்ட்டட் குட்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டி, அதாவது இறக்குமதி பண்ணுறது வந்து ஐஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து போடுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டேக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ நடுப்புற நம்ம குட்டி குட்டியாக கட்டிகிட்டு இருந்தால் நிறைய டேக்ஸஸை ரிமூவ் பண்ணுறனால நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. வேர்ல்டு லெவலில் இந்தியன் மார்க்கெட் வந்து நிறைய ப்ரைஸஸ் வந்து திங்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜிடிபி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறையா. அதனால் எக்கனாமிக் க்ரோத் வந்து நமக்கு நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் க்ரோத் வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் நிறைய க்ரியேட் ஆகுது, பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸஸ் கொண்டு வராங்க. அதாவது நிறைய டேக்ஸ் பேஸை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்க்கு வந்து நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ரேங்கிங்கை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மாக இருக்கனால வரி ஏய்ப்பு வந்து நம்ம கம்மி பண்ண முடியுதுங்கிறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சொசைட்டிக்கு பார்த்தோம், பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா சிம்பிள் டேக்ஸ் சிஸ்டம். முன்னாடி வந்து 17 வரையான டேக்ஸஸ் வந்து கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரே டேக்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்கேடிங் அடுத்தடுத்து வரதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து அந்த ஆவரேஜ் டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் நிறைய நம்ம இம்போர்ட் பண்ணாமல் உள்நாட்டு மேக் இன் இந்தியா கேம்பெயின் வந்து நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காமன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் கிளாஸிஃபிகேஷன்ஸாக வந்துட்டனால நிறைய வந்து ஒரு அந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சர்டைனிட்டி, நம்பகத்தன்மை வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ரெக்கார்ட் மாதிரி வந்து இந்த டேக்ஸுக்கு தனியாக அந்த டேக்ஸுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வச்சுட்ருப்பாங்க. இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி என்ற ஒரு ஃபோரம்குள்ளே இது பண்ணுறாங்க. ஸோ மேன் பவர் ரெடியூஸ் ஆகுது, எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எக்கனாமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் தேவை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஜிஎஸ்டி போர்ட்டல் வழியாக தான் நடக்குது. ஸோ கரப்ஷன்ஸ்லாம் வந்து இல்லாமல் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வர முடியுது. அடுத்து வந்து நாடு முழுக்க ஒரே ப்ரைஸஸ் அப்படிங்கிறனால பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஈஸியாக இருக்குது த்ரூ அவுட் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. இல்லைனா இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ்னு மாறி மாறி வருன்றாங்க. கன்சியூமர் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம கம்மியாக வாங்கிக்கிறோமா எல்லாத்தையும். அடுத்து வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி ரீட்டெயிலர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த சின்னதாக வந்து குட்டி குட்டியாக வந்து சில்லறை வணிகம் பண்ணுவாங்களே, இவங்களுக்குலாம் நிறைய எக்ஸம்ஷன் கிடைக்குதான். அதனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு கம்மியான விலையில எல்லாம் கொடுக்குறாங்களாம். அடுத்து வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய எக்கனாமிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணும். முன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8% வரைக்கும் தான் அதோட காஸ்ட் வந்து நியூ ஹோம்ஸ்க்கு இருந்திருக்கும். இப்போ 12% ஆகும். ஸோ ரியல் எஸ்டேட் அடி வாங்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கிரிட்டிசிசம்ஸ் என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. முன்னாடி இருந்த அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ், சர்வீஸ் டேக்ஸு, வேட்டு, சிஎஸ்டி இதை தான் வந்து இப்போ நீங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து 4%, அதாவது முன்னாடி ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண முன்னாடி வந்து பார்த்தோன்னா 4% டேக்ஸ் தான் இருக்குது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த நிறைய வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் தான் அந்த திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கம்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி அடி வாங்கிச்சு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைம்லாம் நிறைய க்ளோஷர்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரிலாம். அடுத்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. முன்னே வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னா 6 to 9% கொடுத்த போதும், இப்போ வந்து 15% கூட தாண்டுது ஜிஎஸ்டிக்கு அப்புறம், டபுள் த ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நியூ சிஸ்டமை அடாப்ட் பண்ணி மக்கள் வந்து இங்கேயும் அதையும் மாற்றி பண்ணுறதுல அது ஒரு சேஞ்ச் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றது இன்னொரு விஷயம். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த யூனிட் முடியுது.